சகோதரிகளே, நண்பர்களே, உறவினர்களே, குடும்பத்தின் அங்கங்களே, கணவனை இழந்திருக்கிற தன்னுடைய மனைவிக்கும், அப்பாவை இழந்திருக்கிற பிள்ளைகளுக்கும், தாத்தாவை இழந்திருக்கிற பேர குழந்தைகளுக்கும் எங்களுடைய வேதமானவ ஐக்கிய சபையின் சார்பாக ஆழ்ந்த வருத்தங்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். என்ன வருத்தங்களை சொன்னாலும் உங்களுக்கு ஆறுதலை கொடுக்காது. ஆனாலும் நான் சொல்கிற வார்த்தை, வேதாகமத்தில் இருக்கிற வார்த்தை உங்களுக்கு ஆறுதலை கண்டிப்பாக கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன். நேற்றைய தினத்திலே நம்முடைய அன்பு சகோதரர், நான் கேட்டேன், காலையில் உங்களோடு பேசினாரா? பேசினார். என்ன சொன்னார்னு கேட்டேன். ஸோ குடும்பத்தில் சில வார்த்தைகளை தன்னுடைய மகள் மீனாவோடு பகிர்ந்திருக்கிறார். அநேக காரியங்களை நம்மோடு பகிர்ந்திருக்கிறார். ஆனால் அமைதலாக படுத்திருக்கிறார். மறுபடியுமாக நாம் அவரை பார்க்க முடியுமா? நாம் அவரோடு பேச முடியுமா? நாம் அவரிடத்துல தன்னுடைய மனைவி இவங்க வந்திருக்கிறாங்க, அவங்க வந்திருக்கிறாங்க, பாருங்க, பார்க்க முடியுமா? He was completely silent. மரணம்னா என்ன அப்படின்னு நம்முடைய சகோதரர் ஜான் அவர்கள் நம்ம மத்தியில மிகவும் தெளிவாக சொன்னார். மறுபடியுமாக இவரை நாம் பார்க்க முடியுமா? இன்றைக்கு அநேக சகோதரர்கள், நண்பர்கள், உறவினர்கள், உற்றார், விசுவாச குடும்பத்தார், நாம் அனைவரும் சுற்றி இருக்கிறோம். மறுபடியுமாக நாம் அவரோடு பேச முடியுமா? இது ஒரு கடினமான ஒரு கேள்வி. இந்த கேள்வியை நீங்கள் இந்த உலகத்தில் யாருக்கிட்ட கேட்டாலும் ஒரு சரியான பதிலை கொடுக்க முடியாது. எந்த மதமும் இதற்கு குறித்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரி ஆன்சர் கிடையாது. ஏன்னா அவங்களுடைய ஃபெய்த் பிரகாரம், நான் ஜேம்ஸ் கிட்ட கேட்டேன், எங்கே போகிறார் ஜேம்ஸ், பிரதர் டிஸ்கஷன் பண்ணுறாரு, பரலோகத்துக்கு போயிடுவாருங்க. வெரி குட், அவருடைய ஆன்சர். ஆனால் மரணத்திற்கு பிற்பாடு என்ன நடக்கும்னு நம்முடைய சகோதரர் ஜான் ரொம்ப தெளிவாக பேசினார். அருமையான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, நம்ம எல்லாருமே கிறிஸ்தவர்கள். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில் கிட்டத்தட்ட 45,000 குரூப்ஸ் இருக்கு. இதில் பாதி குரூப் இந்த கல்லறையில் அடக்கம் பண்ணியிருக்கிறோம். இது நிறையா கிறிஸ்தவ சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்லறை. வேற வேற விசுவாசத்தில் இங்கே அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் வேதாகமம் என்ன சொல்லுகிறது? What is the Bible says about the death? It is a very very important question. பைபிள் ஒன்று தான் நமக்கு சரியான தெளிவான ஒரு ஆன்சரை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. முதலாவது நாம் பார்க்கும்போது, இந்த உலகத்தில் இந்த மரணம் எப்படி வந்துச்சு? ஃபர்ஸ்ட் மரித்த மனிதன் யாராவது சொல்ல முடியுங்களா? முதல் மரிச்சவர் பார்த்தீங்களா? ஆபேல். ஆதாம் இல்லை. பழத்தை சாப்பிடும் நாளிலே நீ சாகவே சாகல. 930 வருஷம் உயிரோடு இருந்திருக்கிறார். முதல் மரித்த மனிதன் ஆபேல். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அவங்க அப்பா அம்மா தன்னுடைய மகனை பறிகொடுத்து தன்னுடைய தாய் அப்படியே மடியில் போட்டு, சாவுனா என்னன்னே தெரியாது. ஆனால் அங்கே ஒரு மிகப்பெரிய, அதை தத்ரூபமாக ஒரு பெரிய ஓவியனை வச்சு இந்த உலகத்தில் ஒரு மாமனிதர் சார்ல்ஸ் டேஸ் ரசல் அவர் ஒரு பெரிய ஓவியமே வரைஞ்சிருக்கிறார். அந்த படத்தை பார்த்தா நமக்கு அந்த மரணம் ஞாபகம் வரணும். ஆபேல் மரித்த உடனே அவரை அடக்கம் பண்ணுறதுக்கு எப்படின்னு தெரியாது அப்பா அம்மாவுக்கு. ஏன்னா முதல் அவங்க யாருமே முன்ன பின்ன செத்திருந்தாதான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த சாவை யார் அடக்கம் பண்ணது? அருமையானவர்களே, அங்கே பிதாவாகிய தேவன் ஒரு தூதனுக்கு கட்டளையிட்டு இப்படி ஒரு குடி எடுத்து இதை அடக்கம் பண்ணோம். அந்த மாதிரி ஒரு தூதன் நம்ம ஜேம்ஸ். அதனால் நாங்கள் ஜேம்ஸை எப்போதும் நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். அப்போது அது ரொம்ப பெரிய வேலை, இது எல்லாரும் செய்ய முடியாது. அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு கல்லறை. சகோதரர் சொன்னார், நீங்கள் நிற்கிறது ஒரு கல்லறைண்டு. பரலோகம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய என்ன ஆயிடுச்சு? பாதப்படி. அதை தான் சகோதரர் ஜான் சொன்னார், உலகம் ஃபுல்லாக கல்லறை ஆயிடுச்சு. அப்போ இந்த கல்லறையினுடைய நோக்கம் என்ன? என்ன பதில் கூறுகிறது? அருமையானவர்களே,
வேதமானவர்கள் யாருன்னு இந்த உலகத்தில் யாருக்குமே தெரியாது. அவங்க என்ன சொல்றாங்கன்றது. அந்த வேதமானவனா ஒருத்தர் இன்னைக்கு மரிச்சிருக்கிறார். ஒரு மனுஷனுடைய ஜனன நாளை பார்க்கிலும் இந்த மரணத்துல இப்படி ஒரு செய்தியை நீங்க கேட்குறீங்க. இதுக்கு முன்னாடி ஒரு செய்தியை கேட்டீங்க, டெத்துனா என்னன்னு. டெத்து பிற்பாடு என்ன நடக்க போகுதுன்ற செய்தி தான் இப்போ. ஆகையினால உலகத்தில் ஒரு மனுஷனால மரணம் வந்துச்சு. இந்த மரணம் எங்கே தெரியுங்களா நடந்துச்சு? ஃபஸ்ட்டு சுடுகாடு, ஃபஸ்ட்டு ஒருத்தரை அடக்கம் பண்ண இடம் எந்த இடங்க? ஏதேன் தோட்டம். பாருங்கள், ஒரு அருமையான ஒரு தோட்டம். அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு? அது ஒரு கிரேவியார்டு ஆயிடுச்சு பாருங்க, ஒரு தோட்டம். அதனால தான் கிரேவியார்டை வந்து பொதுவாக பூந்தோட்டம் வச்சுருப்பாங்க. இன்னும் நீங்கள் வந்து வெளிநாட்டில் போனீங்கன்னா அந்த கிரேவியார்டு மாதிரி இருக்காது, வெறும் பூக்கள் தான் வளர்ந்துருக்கும். இட் இஸ் அ கார்டன், பரியல் பிளேஸ் அது. ஆகினால அருமையானவர்களே, ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினால கிடைச்ச ஒரு தண்டனை மரணம்ன்றது. அப்போ அந்த மரணம் அங்கே ஸ்டார்ட் பண்ண மரணம் இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. இங்கே இருக்கிற எல்லாருமே ஒரு நாள் மரித்தாக வேண்டும், யாருமே தப்பிக்க முடியாது. எந்த பணம் இருந்தாலும் அவனை காப்பாற்றாது. ஸோ முதல் டெத் வந்துச்சு ஆபேல் மூலமாக. இப்போ இன்னைக்கு தொடர்ந்து எப்படி வருதுன்னா நேச்சுரல் டெத் வருது. ஒருத்தர் தூங்குறாரு, மரிக்கிறார். பிரதர் அவர் ஆட்டோலேருந்து அப்படியே விழுந்துட்டாரு, இது ஒரு மரணம். ஒரு சிலருக்கு டிசீஸ் வருது, சிலர் ஆக்சிடென்ட்ல சாகிறாங்க, சிலர் ஃப்ளட்ல சாகுறாங்க, சிலர் வாரில், சுனாமியில். இப்படி ஒரு அடக்கமே நடக்கலை இந்த இடத்துல. 2021 யாருமே பார்க்க முடியாது. அட்லீஸ்ட் நம்ம இதை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆகிய அருமையானவர்களே, இது நீங்கள் வீட்டில் போய் சிந்திச்சு பாருங்கள். அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் எல்லாரும் மன்னிக்கணும். டெத் ஒரு மனுஷனுக்கு தட் இஸ் நாட் எண்ட். அதுதாங்க ரொம்ப பியூட்டிஃபுல். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அழகா சொன்னார், மண்ணினால் உருவாக்கப்பட்ட மனுஷன் மறுபடியும் எங்கே தான் போகணும்? மண்ணுக்கே. எப்படி பார்த்தீங்களா? வானத்துக்கு போகிறதில்ல, பரலத்துக்கு போகிறாங்களா? மண்ணினால் எடுக்கப்பட்ட மனுஷன் மண்ணுக்கே. மண்ணுக்கு ஒப்பு கொடுக்கறதுக்கு வந்திருக்கிறோம் நம்ம. இப்போ எல்லாரும் ஒரு கை மண்ணு போட்டு ரொம்பிடுவாங்க. ஒரு கை, 2 கை, 3 கை, கடைசியில் ரொப்புறது யார் தான்? ஜேம்ஸ் தான். இதெல்லாம் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி. எல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டியில் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம எல்லாம்? 3 கை மண் போட்டிங்களா? எத்தனை கை மண் போட்டாலும் இந்த மரணத்துக்கு பிற்பாடு என்ன நடக்குதுன்றதை நம்ம பார்க்கணும். சாலமோன் ஞானி பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் சொல்றாரு பாருங்க. ஒரு பெரிய ஞானி மரணத்தை குறித்து அவர் சொல்லக்கூடிய வார்த்தையை நம்ம கேட்கலாம். எல்லோரும் ஒரே இடத்துக்கு போகிறது, எல்லாம் மண்ணிலே உண்டாகிறது. எல்லாம் ஒரே இடத்துக்கு போகுது. எங்க போல? எங்க போல ஜேம்ஸ்? எல்லாம் ஒரே இடத்துல இருந்து உருவாருது, எல்லாம் ஒரே இடத்துக்கு போகுது. 116 மண்ணுக்கு திரும்புது. 115ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். என்ன அருமையான வசனம் பாருங்க. பைபிள்ல வசனம் இந்த மரணத்தை குறித்து ரொம்ப அழகா இருக்கு. வாசிங்க 115, 17. மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். நேற்று காலையில் பெட்ல இருந்து எந்திரிக்கும் போது அவர் என்ன பண்ணியிருக்காரு? இப்ப என்ன பண்ண முடியாது. இதான் வசனம். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குறவரும் தேவனை பயப்படாதீங்க, இவர் நைட் வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாருன்னு பண்ண மாட்டாரு. முடிஞ்சு போச்சு அவருது. நேத்தோட முடிச்சு. நல்ல போராட்டத்தை போராடினேன் பவுல் சொன்னார். ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை. நீதியின் கிரீடம் எனக்கு முன்பாக வைக்கப்பட்டது. எனக்கு மாத்திரம் இல்ல, ஒருவருக்கு வச்சிருக்கிறாரு. 6ஆம் அதிகாரம் சங்கீதம் 6ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். மரணத்தில் உம்மை நினைவு கூறுவதில்லை, பாதாளத்தில். என்ன அழகு வசனம் பாருங்க. மரணத்தில் உம்மை நினைவு கூறுவதில்லை, பாதாளத்தில் உம்மை துதிப்பவன் யார்? பாதாளத்தில் உம்மை துதிப்பவன் யார்? யார் சொன்ன வசனம் இது? சங்கீதக்காரன் தாவீது ராஜா. தாவீதுனா யார் தெரியுமா? தேவனுக்கு நேசிக்கப்பட்டவர். 146ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் கொஞ்சம் வாசிக்கலாம். அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போகும். அதனாலதான் வீட்டில் வைக்கல. அந்நாளிலே அவருடைய யோசனை நேத்தோடு முடிஞ்சிட்டு. இப்போ அவரை நல்ல அடக்கம் செய்யறதுக்காக நம்ம வந்திருக்கோம். என்ன ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்க பாருங்க.
பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 5-10 வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாம். அதே ஞானி சொல்றாரு பாருங்க. பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 5-10 வசனம். உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்களே, மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள், இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை. என்ன அழகா சொல்றாரு பாருங்க. அவர்கள் உயிரோடு இருப்பவர்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. உயிரோடு இருப்பவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்களே, மரித்தவர்கள் சும்மா அவங்களுடைய குடும்பத்தை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்றதுக்காக அவர் பரலோகத்துக்கு போயிட்டாருனால கப்சாலா விடக்கூடாது. அது உண்மை அல்ல. சொல்றாரு மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள். அவங்க குடும்பத்துக்காக பைபிள் வசனத்தை என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது சொல்றாரு. அப்போ வேதாகமம் சொல்லக்கூடியது என்னன்னா, ஒரு மரணம்ன்றது ஒரு நித்திரைக்கு ஒத்திருக்கிறது. ஒரு குழந்தை தூங்குது, உடனே அம்மா அழுகிறாங்களா? அது தூக்கத்தை விட்டு எழுந்திருக்கும். அதே மாதிரி எழுந்திருக்கிற ஒரு காலம் உண்டு. ரொம்ப அருமையா சொல்றாரு. அப்போஸ்தலர் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 21 23 வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15 21 23 வசனங்கள். மனுஷனால் மரணம் உண்டானபடியினால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. மனுஷனால் மரணம் உண்டார். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கார் பாருங்க. மனுஷனால், எந்த மனுஷனால்? ஆதாமினால் மரணம் உண்டானபடியால் ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல மனுஷனால் உயிர்த்தெழுதல் உண்டாயிருச்சலாம். ஒரு புதுசு வார்த்தையை சொல்றாரு பாருங்க. உயிர்த்தெழுதல் என்னங்களா? உயிர்த்தெழுதல். உயிர்த்தெழுதலுக்கு என்ன தெரியுங்களா மீனிங்? ரிசரக்ஷன். இஸ்ரேலில் 2 குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஒன்று வந்து சதுசேயர்கள், இன்னொன்று பரிசேயர்கள். இந்த சதுசேயர்களுக்கும் பரிசேயர்களுக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, செத்து போனா உயிரோட மறுபடியும் வரப்போறாங்க. இன்னொரு குரூப்புக்கு அந்த நம்பிக்கை இல்லை. இப்போ நான் வந்திருக்கிறோமே, பைபிள் என்ன தெரியுங்களா சொல்லியிருக்குது? இது வந்து ஒரு விதை மாதிரி. ஒரு பீன்ஸ் விதையோ ஒரு கேரட் விதையோ எதையோ ஒன்று மண்ணை நோண்டி உள்ள புதைக்கிறோம். இப்போ கேரட்டை வச்சா என்ன வரும்? கேரட் தான் முளைங்க வருமா? மனுஷன் வச்சா விதைக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். அதற்குரிய மேனியை கொடுக்கறது யாரு? கொடுக்குறாரு. அதுதான் நம்பிக்கை, அதுதான் விசுவாசம். ஆகையினால சொல்றாரு, ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் முளைச்சி மறுபடியும் வரப்போகுது. உயிர்த்தெழுதல், ரிசரக்ஷன். என்ன பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட் பாருங்க பைபிள்ல. உலகத்துல வேற யாருமே இதை சொல்ல முடியாது. ரிசரக்ஷன் என்ற வேர்டு இருக்கு பார்த்தீங்களா? உயிர்த்தெழுதல் எவ்வளவு ஒரு சந்தோஷமானது. மறுபடியும் சந்திரன் பிரதர் நம்ம என்ன பண்ணலாம், பார்க்கலாம். என்ன ஒரு சந்தோஷம். அவர் மாத்திரம் இல்ல, இங்க இந்த இடத்துல இந்த கல்லறையில் இருக்கிற அத்தனை பேர் என்ன பண்ண போறாங்க. இது எப்படி கப்சா கதை விடுறீங்களா நீங்க? அதுக்கு வசனம் இருக்கு. என்ன வசனம் தெரியுங்களா? யோவான் 5ஆம் அதிகாரம் 28-29 வசனத்துல யோவான் யார் தெரியுங்களா? இயேசு கிறிஸ்துவுக்கு அன்பாயிருந்த, ரொம்ப அவர்கிட்ட நிறைய சீக்ரெட் எல்லாம் கேட்கிறாரு. இப்ப சொல்றாரு பாருங்க, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டும். எல்லாம் இது சொல்றதே, நான் சொல்றது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். அத சொல்றாரு அவரு. இதை குறித்து ஏனென்றால் பிரேத குழியில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்டு, பிரேத குழியில் இருக்கிற அனைவரும், அனைவரும் என்ன அர்த்தம்? இந்து, முஸ்லிம், கிறிஸ்டியன், கடவுள் இல்லை, யார் இருந்தாலும் சரி, எல்லாரும் என்ன பண்றாங்களா? சத்தத்தை கேட்கும் காலம் கூடி சீக்கிரம் வரப்போகிறது. ஒரு ஆசீர்வாதமான நாட்களுக்குள்ள நாம் ஜீவித்திருக்கிறோம். ஆகையினால இதுல 2 கேட்டகரி பிரதர் சொன்னாரு. 2 மரணம் இருக்குது. ஒன்று நார்மல் டெத்து, இன்னொன்று கிறிஸ்துவுக்குள். இங்க அருமையானவர்களே, ஞானஸ்தான உடன்படிக்கை செய்து கொண்டு வந்திருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் மரிச்சிருக்கிறோம். அவர்களுக்கு என்ன இருக்குங்களா? முதலாவது உயிர்த்தெழுதல். முதலாவது உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவனும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான். அவன் மேல 2ஆம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. என்ன அருமையான வசனம் பாருங்க. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல கண்ணீர் விட்டாரா? விட்டார். தன்னுடைய ஓன் க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாரு? லாசரு. என்ன தெரியுமா சொன்னாரு? லாசரு நித்திரையில் இருக்கிறாரு. லாசருவே வெளியே வந்தாரா? வந்தாரு. அவர் வந்ததுனால என்ன நடந்துச்சு தெரியுங்களா? இயேசுக்கு அன்னைக்கு இருந்த சதுசேயர்கள் பரிசேயர்கள் இயேசுவை சிலுவையில் அறையறதுக்கு திட்டம் பண்ணிட்டாங்க. இனி சாட்சிய தேவையில்லை. செத்து போனவரை என்ன பண்ணிட்டாரு? அது சாம்பிள். மறுபடியும் என்ன லாசரு? இறந்துட்டார். அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இவருக்கு மாத்திரமல்ல, நமக்கு இந்த உலகத்துல அந்த சராசரத்துல மரித்த அனைவரும் உயிர் தெளிந்து வருவார்கள். நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படியாக. அருமையானவர்களே, நம்ம அருமையான சகோதரனை நாம் இந்த இடத்துல நாம் அடக்கம் செய்வதற்காக வந்திருக்கிறோம்.
கண்டிப்பாக ஒரு நாள் நாம் இவரை முகமுகமாய் பார்ப்போம் சொல்றாரு. ஆண்டவரே, உங்களுடைய வலது பார்சத்திலையும் இடது பார்சத்திலையும் என்னை உட்கார்றதுக்கு எனக்கு அருள் செய்யுங்க அப்படின்னும் போது என்ன சொல்றாரு இயேசு? அருமையானவர்களே, இந்த உலகத்தில் கிறிஸ்தவர்களாக பிறந்திருக்கிறோமே, இது தாங்க ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு செய்தி. இதுக்கு பேர் தான் குட் நியூஸ். இறந்து போனால் மறுபடியும் அவங்க இது தாங்க சுவிசேஷம். அதை விட்டு பரலோகத்துக்கு போயிட்டாங்க, அவங்க நரகத்துக்கு போயிட்டாங்கன்றது அந்த பேட் நியூஸ். பாருங்க, பரலோகத்தில் அவருடைய வாசஸ்தலத்தில் இருக்கக்கூடியது யாருன்னா நம்முடைய பிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன். அவருடைய நேசகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். அவருடைய மனைவி மணவாட்டி. அதுக்காக நாம் வந்திருக்கிறோம். நாம் மரிப்பதற்கு முன்பதாக நம்மளுடைய ரிப்போர்ட், சகோதரர் சந்திரன் மரிச்சார். இன்னைக்கு இத்தனை பேர் வந்திருக்கிறோம். மழை கிழனெல்லாம் பார்க்காம கூடையெல்லாம் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வாழ்த்துக்கிறேன், வரவேற்கிறேன். கடைசியாக 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். எல்லோரையும் மீட்கும் போதாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. எல்லாரையும் மீட்கும் போது எப்படி அடமான தங்கத்தை கொண்டு போய் நம்ம அடமான வச்சு வரமோ மீட்கிறோமோ, அதே மாதிரி மரணத்திலிருந்து இயேசு எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார் அப்படின்னா, அவர் வந்ததனுடைய நோக்கமே மரித்தவர்களை மறுபடியுமாக மீட்கணும், மரணத்திலிருந்து மீட்கணும். நம்மளால சொல்லுவாங்க பாவத்திலிருந்து ரட்சித்தார், பாவம் போயிடுச்சா? மரித்தவர்களை மரணத்திலிருந்து மீட்கும் பொருளாக தன்னை ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்து அவரே அப்படின்னு சொல்லிட்டார். ஆகையினால ஒரு நாள் இந்த உலகத்தில் இவர் மீண்டுமாக உயிர் தெழுந்து, அந்த உயிர் தெழுதல அநேக உயிர் தெழுதலை தேவன் வச்சிருக்கிறார். முதலாவது உயிர் தெழுதல், அப்புறம் இரண்டாவது ஒரு உயிர்த்தெழுதல், பொதுவான உயிர்த்தெழுதல், மேலான ஒரு உயிர்த்தெழுதல். இப்படி உயிர்த்தெழுதல் வேதாகமத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகினால் அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நேரத்தில் இந்த செய்தியை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. மீண்டுமாக இவரை நாம் பார்க்க போகிறோம் என்ற நிச்சயத்தோடு நாம் இந்த இடத்துல மண்ணுக்கு நாம் ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆகையினால இந்த செய்தியை கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இனி மரணமில்லை, துக்கமில்லை, அலறுதல்லை, முந்தினவைகள் தேவனுடைய ராஜ்யத்தில் வெகு சீக்கிரத்தில் இந்த பூமியை ஏதேன் தோட்டத்தை போல மாற பண்றார். அங்க சிங்கம் மாட்டை போல வைக்கோல் தின்ன போது ஒரு சிறியன் பாம்புக்கு முன்னுடைய புற்றில கைவிட்டாலும் என்ன ஆகுதுல்ல, கடிக்கும். அந்த மாதிரி ஒரு ராஜ்யத்தை இந்த பூமியில வெகு சீக்கிரத்தில் இந்த உலகம் உங்களுடைய ராஜ்யம் வருவதாகன்னு 2000 வருஷமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோமே, அந்த ராஜ்யத்தில் ஆசீர்வாதமான இயேசு கிறிஸ்துவனுடைய 1000 வருட அரசாட்சிக்குள்ளாக நாம் ஜீவித்திருக்கிறோம். ஆகினால ஒரு பெரிய மாபெரும் சத்தியத்தை அறிந்து கொண்ட நாம் ஒவ்வொருவரும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்து அந்த மேலான ஒரு அழைப்புக்கு நாம் தேவன் நமக்கு அதிலே கொடுக்க நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன். இந்த நேரத்தில் நாம் கடைசியாக இறுதி பாடலை ஒரு பாடலை பாடி ஜெபித்து நாம் இவரை அடக்கம் செய்வோம்.